புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகள் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை. இது பற்றி நமது செய்தியாளர் ரஹ்மான் அளித்திருக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் காங்கிரஸ் மற்றும் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் 21 தொகுதிகளிலும் திமுக 9 தொகுதியிலும் போட்டியிடுவதென முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்தான பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே திமுக தரப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் தலைமையிலான குழுவினரும், காங்கிரஸ் தரப்பிலே மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாய் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போதும் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து நேற்று திமுக கட்சி அலுவலகத்திலே இந்த பேச்சுவார்த்தையானது 2ஆம் நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலும் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த இரு கட்சி நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது என்றே தெரிவித்தார்கள். இருந்தபோதிலும் எந்தெந்த தொகுதிகளை தேர்வு செய்யப்பட்டது என்பது குறித்தான எந்தவித முடிவும் அவர்களால் அறிவிக்கப்படவில்லை. இது மேலும் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளில் 7 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டதாகவும், மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய புறநகர் தொகுதிகளில் 2 தொகுதிகளிலே எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து தொடர்ந்து இறுதி செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இருந்தபோதிலும் இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து திமுக தரப்பும் காங்கிரசும் அவர்களுடைய கட்சி தலைமைக்கு உடனடியாக தொலைபேசி மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நாளை இரு கட்சிகளும் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்பதை குறித்து அந்தந்த கட்சி தலைமை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் என்பது பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இதுவரை தங்களுடைய கூட்டணி மற்றும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உள்ளிட்ட எதை பற்றியும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆகவே திமுக காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆகவே இவர்களை அறிவிப்பதை தொடர்ந்து புதுச்சேரியுடைய அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்றே தெரிய வருகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.